கைஸ் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு தம்பி கால் பண்ணியிருந்தாரு, ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் முடிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்க்ரைப் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அவர் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் ஸ்க்ரைப் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். நான் அவங்க வழக்க போல் ஸ்க்ரைபாக போயிருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பண்ணப்போ வந்து பின்னாடி ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டு அவங்கள வந்து ஸ்க்ரைபாக வந்தவங்கள நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு அவங்க சைட்லேருந்து ஒருத்தவங்கள ஸ்க்ரைபாக உட்கார வச்சுருக்காங்க. ஸோ உட்கார வச்சுட்டு இப்போ இந்த டைம்லேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப அவருக்கு பயமாயிட்டு டென்ஷன் ஆகிட்டாரு. அதனால அட்டம்ப்ட்ஸும் நான் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருந்தேன், கம்மியாக தான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஸோ சொல்லிவிட்டு அவங்க வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்பரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சொன்னப்போ வந்து எனக்கு பயமாக இருக்குது, என்னோட இதை கேன்சல் பண்ணிவிடுவாங்களோ அடுத்தடுத்து நான் எக்ஸாம்ஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு அதை பற்றி அப்போதைக்கு வந்து தெரில தம்பி, நோட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா லைக் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. பட் நேற்று வந்து கால் பண்ணாங்க, என் ரிசல்ட் இஸ் கேன்சல்டுன்னு அவருக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னார். ஸோ ரிசல்ட் இஸ் கேன்சல்டுன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே ரெஜிஸ்டர் நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், இதை நீங்கள் வீடியோவாகவே ஒன்று போட்டுருங்க மேம். ஸோ அடுத்தடுத்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணிட வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு சிலர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் போயிட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுமே வந்து நீங்களுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போங்க. அதாவது நீங்கள் சொல்ல அவங்க வந்து உங்களுக்காக எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்மளும் எப்போயுமே இன்னும் யாராவது வர்றவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் எப்போவுமே போக முடியாது. பிகாஸ் அதுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் ரொம்ப ஒரு முக்கியமான இன்சிடென்ட். ஆக்சுவலாக இப்போ எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, அவர் ரொம்ப வெக்ஸாக இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் போயிட்டு வேறு அவங்க இன்னொரு ஸ்க்ரைபை அவங்களோட சைட்லேருந்து கொண்டு வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கே ஒரு பதட்டமாகும். ஸோ பெட்டர் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இது வந்து பண்ணவே தேவையில்லை. அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நியாயமாக உட்காந்து எழுதுறதே வந்து பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இதுவே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையிலே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸே ஆல்ரெடி ஒருத்தவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இந்த ஸ்க்ரைபர் சம்டைம்ஸ் வருவாங்க இல்லையா, ஆனால் அவங்க ஸ்க்ரைப்க்கும் மனசு கேட்காது, சரி இவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணுன்ட்டு அப்படி பண்ணுறவங்க தான் ஸ்க்ரைபாக போகிறவங்க. அப்போ அவங்களோட இதில் உட்காந்துட்டு அவங்க அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பர்சன் ஆல்ரெடி ஒருத்தர் கால் பண்ணியிருந்தப்ப அவர் சொன்னார், நாங்கள் உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், அங்கே ஸ்க்ரைபாக வர்றவங்க அவங்க வந்து போட்டு இன்னொருத்தவங்க வந்து உள்ளே போயிடுவாங்க, அப்போ நாங்கள் வந்து இதாக இருப்போம், நாங்கள் வந்து ஐயோ போச்சு அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஸோ என்ன அப்படின்னா பெட்டர் நம்ம வந்து ஓகே இன்னொருத்தவங்க வருவாங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மென்டாலிட்டியோடு இல்லாமல் ஸோ எதுக்கும் தயாராகவே ரெடியாகவே வந்து எக்ஸாம் போங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதில் அடுத்து வேறு யாரும் நம்ம பசங்க நம்ம பொண்ணுங்க வந்து சிக்கிடக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ டாடா பை, see you guys.